إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. எனதர்மை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மிக பெரும் அருளால் அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேசப்பட்டு வருகின்றது. இன்றைய இந்த வகுப்பிலே நம்பிக்கைக்குரிய 6 அம்சங்களை இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்ற விடயத்தை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 விடயங்களும் அது உடல் சார்ந்த விடயங்களாகவே இருக்கின்றன. ஆனால் ஈமானுடைய அம்சங்களை எடுத்து பார்க்கின்ற போது அது அதற்கு மாற்றமானதாக இருக்கிறது. நம்பிக்கைக்குரிய ஈமானுடைய அம்சங்கள் 6 இருக்கின்றன. இந்த 6 அம்சங்களும் நம்பிக்கைக்குரிய விடயங்களாகவே இருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கைக்குரிய இந்த 6 அம்சங்களையும் நாம் ஈமான் கொண்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு முழுமையான ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக நாங்கள் மாற முடியும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக இந்த ஈமானுடைய கடமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு முறை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். இந்த நேரத்திலே எங்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவர் வருகின்ற போது அவருடைய ஆடையை பார்த்தோம். அவருடைய ஆடையோ மிகவும் வெண்மையாக இருக்கிறது, வெண்ணிறமாக இருக்கிறது. அவருடைய முடியோ மிகவும் கருமையாக இருக்கிறது. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், பிரயாணத்தினுடைய அடையாளம் எதுவுமே அவரிடத்திலே காணப்படவில்லை. அதே போன்று அந்த மனிதரை யாரென்று கூட எங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே வந்து உட்காருகிறார். அவர்களுடைய முட்டங்காலோடு இவருடைய முட்டங்காலை சேர்த்து உட்காருகிறார். அந்த மனிதர் தன்னுடைய தொடையின் மீது 2 கைகளையும் வைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா முஹம்மத், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி அறிவித்து தாருங்கள் என்று கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் இஸ்லாமு அன் தஷ்ஹத அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا என்ற இந்த 5 விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர் கேட்கிறார், ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பற்றி அறிவித்து தாருங்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன் துஅ்மின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখিরি வ துஅ்மின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஹ்சானை பற்றி கேட்கிறார். ஃபஅக்பிர்னி அன் இஹ்சான். அதற்கு பிறகு நபி அவர்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அருமையான சகோதரர்களே, இந்த 3 அம்சங்களை நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாத்தை பற்றி அந்த மனிதர் கேட்கிறார், ஈமானை பற்றி கேட்கிறார், இஹ்சானை பற்றி கேட்கிறார். எனவே தான் சகோதரர்களே, இந்த இஸ்லாத்திலே இந்த 3ம் மிகவும் முக்கியமான அந்தஸ்திலே இருக்கிறது. எனவே இந்த 3ம் எங்களிடத்திலே வர வேண்டும்.
இது வருகின்ற போதுதான் நாங்கள் உண்மையான விசுவாசிகளாக நாங்கள் மாற முடியும். அருமையான சகோதரர்களே, எனவே நான் பேச வந்த தலைப்பு ஈமானுடைய விஷயங்களை. எனவே நபி அவர்கள் அந்த மனிதருக்கு கூறுகிறார்கள், முதலாவது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், இரண்டாவது மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், அதே போன்று அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், அதே போன்று உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும், மறுமையை ஈமான் கொள்ள வேண்டும், அதே போன்று நன்மையோ தீமையோ இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருகிறது என்ற அந்த விதியை நம்ப வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை நபி அவர்கள் நமக்கு தெளிவாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மேற்கூறிய இந்த ஹதீஸிலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய விடயங்களை குறிப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு இஹ்சான், இது போன்ற அதற்கு பிறகு கியாமத்துடைய நாளையும் பற்றி கேட்கிறார்கள். எனவே இறுதியாக கேட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள், வந்த மனிதர் யார் என்று தெரியுமா? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி வந்துவிட்டு செல்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த ஈமானுடைய விடயங்களையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்திலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஒரு இடத்திலே லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியீன் என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அதாவது லைஸல் பிர்ர, நன்மை என்பது அன் துவல்லு உஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப், உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்போதிலே கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர, நன்மை என்பது மன் ஆமன பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதிலும், வல் யௌமில் ஆகிர், மறுமையை ஈமான் கொள்வதிலும், வல் மலாயிகதி, மலக்குமார்களை ஈமான் கொள்வதிலும், அதே போன்று வல் கிதாபி, அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்வதிலும், வன் நபியீன், அதே போன்று நபிமார்களை ஈமான் கொள்வதிலும் தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்திலே 6 அம்சங்களில் 5 விடயங்களை இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே அருமையான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இன்னும் ஒரு இடத்திலே, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது, இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக குறிப்பான அளவின்படியே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே விதியை சொல்லுகிறான். எனவே அல் குர்ஆனிலே 6 விடயங்களும், ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களும் அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்ற விடயத்தை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அருமையான சகோதர சகோதரிகளே, எனவே முதலாவது அம்சம் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அல்லாஹு தஆலா தான் அனைத்து அம்சங்களையும் படைத்திருக்கிறான். உலகத்தை படைத்தவன் அவன். வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை, இது போன்ற எல்லா வஸ்துக்களையும் அவன் தான் படைத்திருக்கிறான். அவனை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவனை உண்மையான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது. வேறொரு கடவுளை நாங்கள் வணங்கிவிடக்கூடாது. அவனுக்கு நாங்கள் இணை வைத்து விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக அவன் எங்களை விரும்ப மாட்டான். நாளை மறுமையிலே எங்களை நரகத்திலே தூக்கி போடுவான். சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதி خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يغشي الليل النهار يطلبه حديثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين إن ربكم الله الذي خلق السماوات والأرض, நிச்சயமாக உங்கள் இரட்சகனான அந்த அல்லாஹ் தான் வானத்தையும் பூமியையும் ஃபி 6 ஐயாம், 6 நாட்களிலே அல்லாஹு தஆலா படைத்து, சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அவன் அரிஷில் மேலானான். யுக்ஷில் லைலன் நஹார, அவனை இரவை கொண்டு பகலை மூடுகின்றான். யத்லுபுஹு ஹதீஸா, அவ்விரவு பகலை வெகு விரைவாகவே பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று வஷம்ச, சூரியனையும், வல் கமர, சந்திரனையும், வன் நுஜூம, நட்சத்திரங்களையும், முஸக்கராத்தின் பி அம்ரி, தன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவையாகவே அவன் படைத்திருக்கின்றான்.
எனவே அலா அறிந்து கொள்ளுங்கள், லஹுல் ஹல்க் படைத்தல், வல் அம்ர் ஏவுதல், இது யாருக்கு இருக்கின்றது என்றால் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. என்னருமே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அந்த அல்லாஹ் மிகவும் பாக்கியமுடையவனாக இருக்கிறான். எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை, இவை உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் அவன்தான் படைத்திருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் எதுவுமே செய்ய முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே கூறுகின்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் வமா ஃபீஹின்ன வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எனவே வானங்களுடையவையும் பூமியினுடையவையும் அவற்றில் இருப்பவற்றின் ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருக்கிறது. எனவே வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனை எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாகவே இருக்கிறான். எனதர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் எங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். அவனை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு யாருமே கிடையாது சகோதரர்களே. எனவே அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்வது நமது கட்டாய கடமை. இணை வைத்து விடக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ் இணை வைப்பவர்களை மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா இணை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் இணை வைக்கக்கூடியவர்களை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இது அல்லாத வேறு பாவங்களாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இணை வைப்பை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக கூறுகின்றதை பார்க்கிறோம். எனவே இது முதலாவது அம்சம், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. இரண்டாவதாக மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. இந்த மலக்குமார்கள் என்பவர்கள் இவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக இருக்கிறார்கள். இவர்கள் கண்ணியமானவர்கள், சங்கியானவர்கள். இவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான், வேறு யாரும் அறிய முடியாது. எனவே இவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இபாதத்திலே தங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் நின்று வணங்கிக் கொண்டே இருப்பார்கள், ஒரு சிலர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹ அன்னாஸு வல் ஹிஜாரா, அதன் எரிபொருள்கள் மனிதர்களும் கல்லுமேயாகும். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாத், அதிலே கடுமையான பலசாலிகளான மலக்குகள் இருக்கின்றார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன், அதே போன்று